ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜியு போப் பற்றி. அவரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட புக்கு, ஓல்டு புக், நியூ புக் எல்லாத்துலேயும் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுக்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாம் வாங்க. ஜியு போப் தமிழன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோரில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத சான்றோர்களும் குறிப்பிடத்தக்க இடம்பெற்றுள்ளனர். அதாவது தமிழ் தாய்மொழியாக இல்லைன்னா கூட தமிழில் நிறைய தொண்டாற்றின சான்றோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஐரோப்பாவிலேருந்து தமிழகத்தில் குடிபெயர்ந்து சமயப்பணியாற்ற தான் வந்தார். ஆனால் இங்கே தமிழ் பணியையும் சேர்த்து தலைமை பணியாக தொண்டாற்றிய பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு, இது முக்கியமானது, தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு தமிழாய் மலர்ந்து மனம் பரப்பி தமிழுலகில் அழியா புகழ் பெற்றுள்ள சான்றோர் தவத்திரு ஜியு போப். அதாவது என்னவா, தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டாரா, தமிழாவே மலர்ந்தாரா, மனம் பரப்புனாரா, தமிழுலகில் அழியா புகழ் பெற்றாரா. யாருன்னா ஜியு போப். ஓகேவா, இவரோட பிறப்பும் இளமையும். ஜியு போப் ஜார்ஜ் ஈக்லோ போப் அப்படின்றது தான் ஜியு போப் அப்படின்றது. இவர் 1820 ஏப்ரல் 24 1820 பிறந்திருக்கிறாரு. ஃப்ரான்ஸ் நாட்டோட எட்வர்ட் தீவில் பிறந்திருக்காரு. ஓகேவா, இவங்களோட அம்மா அப்பா யாருன்னா ஜான் போப், கேத்தரின் யூக்லோ போப். ஓகேவா, ஜான் போப்புக்கும் கேத்தரின் யூக்லோ போப்புக்கும் மகனாக பிறந்தவர் தான் ஜியு போப். ஓகேவா, போப்போட பெற்றோர் சிறந்த கல்வியாளர்களாகவும் சமயப்பற்று மிக்கவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா, அவங்க குழந்தைகளுக்கு கல்வியையும் சமயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஓகேவா, ஜியு போப் இளமையிலேயே எப்படி இருந்தார், சின்ன வயசுலேயே அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாராம், விடாமுயற்சியாக இருப்பாராம், ஊக்கமாக இருப்பாராம், உழைப்போடு இருப்பாராம். ரொம்ப சுறுசுறுப்பாகவும் விடாமுயற்சியோடையும் ஊக்கம் உழைப்பு உள்ளவராக இருந்திருக்கிறாரு இளம் வயதிலேயே. ஓகேவா, தொண்டுள்ளம். போப்போட தமையனார், அவரோட தம்பி, ஓகேவா, தம்பியா அண்ணன் தெரில, ஹென்றி அப்படின்றவர் அவரோட தமையனார். அவர் தமிழகத்துக்கு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புறதுக்கு சமய குருவாக பணியாற்றிருக்காரு. அவரை மாதிரியே ஜியு போப்பும் சமயப்பணி செய்யணும்னு சொல்லிட்டு தான் நினச்சாரு. சரியா, அதனால் 19வது வயசில், 19ஆம் அகவைனா 19 வயசில் அவர் தமிழகத்துக்கு சமயப்பணி ஆற்றுறதுக்கு கிளம்புனார், தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ தான் இங்கே வரப்போகிறாரு. ஓகேவா, அவர் பாய்மர கப்பலில் சென்னை வர்றதுக்கு, அங்கேருந்து சென்னை வர்றதுக்கு 8 திங்கள் ஆயிடுச்சு. ஓகேவா, 8 மாதம் ஆயிடுச்சு அங்கேருந்து சென்னை சேர. ஓகேவா, அந்த 8 மாதமும் அவர் வேஸ்ட் ஆக்காமல் தமிழ் நூலையும் வடமொழி நூல்களையும் சமஸ்கிருதம் இந்த மாதிரி நூல்களையும் படித்து தேர்ந்தார். ஓகேவா, தமிழகம் வந்ததும் தமிழர் முன்னிலையில் சொற்பொழிவாற்றும் அளவுக்கு தம் திறமை, இங்கே வந்தோன்னே சொற்பொழிவே ஆற்ற அளவுக்கு படித்து தமிழை தெரிஞ்சுக்கிட்டார். ஓகேவா, தமிழகத்தில் அவரோட சமயப்பணி. தமிழ்நாட்டில் சென்னைக்கு எப்போ வந்தார்னா 1839 வந்திருப்பார். சென்னை சாந்தோம் பகுதியில் சமய பணியாற்றினார். ஓகேவா, அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தை அங்கே போயிட்டார். அங்கே போய் சாயர்புரத்தில் தங்கி அங்கே சமய பணியாற்றினார். ஓகேவா, அங்கே பள்ளிகளை நிறுவினார். கல்வி பணியையும் சமயப்பணியையும் ஒருங்கே செய்தார். சமயப்பணி மட்டும் அவர் செய்யலை, பள்ளிகள்லாம் நிறுவி கல்வி பணியையும் செஞ்சுருக்கார். ஓகேவா, சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார். அதாவது சமய கல்லூரிகளில் அந்த சமயம் சார்ந்த காலேஜஸில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியம், அதுக்கப்புறம் கிரேக்கம், எபிரேயம், லத்தீன் இந்த மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செஞ்சார். கணிதம், அப்புறம் மேக்ஸு, அதாவது அறிவாய்வு. அடுத்தது அறிவாய்வு அப்படின்னா என்ன அப்படின்னா தருக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, மெய்யறிவுனா தத்துவம், அறிவாய்வுனா தருக்கம், மெய்யறிவுனா தத்துவம். இதெல்லாத்தையும் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. கல்லூரியில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரு, கணிதம், அறிவாய்வு, அதாவது தர்க்கத்தை தான் அறிவாய்வுன்னு சொல்லுவாங்க. மெய்யறிவு, அது மெய்யறிவுனா தத்துவம். இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற கல்லூரியில் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. ஓகேவா, திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் 1842 49 வரைக்கும் 7 வருஷம் கல்வி பணியும் சமயப்பணியும் ஆற்றிருக்காரு.
அப்புறம் அங்கேருந்து இங்கிலாந்துக்கு போயிருக்காரு. ஓகேவா. அப்புறம் 1850 இங்கிலாந்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. திரும்பி என்ன பண்ணுறாருனா 1850க்கு அப்புறமா தன்னோட மனைவியோட தமிழகம் வந்து தஞ்சாவூரில் 8 வருஷம் சமயப்பணியாற்றிருக்காரு. ஓகேவா. தமிழ் இலக்கிய ஆர்வம். தஞ்சாவூரில் அவர் வந்து பணியாற்றினப்போ 8 வருஷம் வந்து புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் மாதிரி இலக்கணங்களையும் பயிற்சார். ஓகேவா. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களையும் நிறையா முறை படித்தார். என்னென்ன படிச்சிருக்காரு? புறநானூறு, தஞ்சாவூரில் இருந்தப்ப புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இதெல்லாம் படிச்சிருக்காரு. அதோட நயங்களை உணர்ந்தார். அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டோம் அப்படின்னா மேலை நாட்டவர் அறிஞ்சிக்குவாங்க அப்படின்னு நினச்சி அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்போம் அப்படின்னு முயற்சி செஞ்சார். ஓகேவா. அதில் வந்து அவர் வந்து 3 திருக்குறள், திருவாசகம், நாலடியார்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் முழுமையாகவே. ஓகேவா. புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலையில் சில நூல்கள் மட்டும் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு. இந்த ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரையில் ஆங்கிலத்தில் இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்த மாதிரியான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் போப் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு. என்ன மொழியில் எழுதியிருக்காரு? ஆராய்ச்சி கட்டுரையை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில் புறநானூற்று பாடல், புறப்பொருள் வெண்பாமாலை, திணை விளக்கம், அப்புறம் தமிழ் புலவர் வரலாறு இது எல்லாமே அதில் இருந்துச்சாம். அந்த ஆராய்ச்சி கட்டுரை ஆங்கிலத்தில் எழுதினார்ல, அதில் புறநானூரில் கொஞ்சம், புறப்பொருள் வெண்பாமாலை திணையில் கொஞ்சம், அப்புறம் தமிழ் புலவர் வரலாறு இது எல்லாமே அது இருந்துச்சா. இதெல்லாம் எங்கே எழுதியிருக்காருனா இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு இந்த ஏடுகளில் எழுதியிருக்கிறாரு ஆங்கிலத்தில். ஓகேவா. போப் வந்து உயர்ந்த பண்பாட்டிற்குரிய பொறுமையாக இருப்பாராம், சினம் இல்லாமல் இருப்பாராம், நட்பு முதலானவற்றை விளக்கும் 600 செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்திருக்காரு. ஓகே. இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இவர் பொறுமையாக இல்லை, அவர் பொறுமை, சினமின்மை, நட்பு இது எல்லாத்தையும் விளக்குற மாதிரி பொறுமையாக இருக்கணும், சினம் கோபம் இருக்கக்கூடாது, நட்போடு இருக்கணும், இது எல்லாத்தையும் விளக்குற மாதிரி இருக்கிற நிறைய 600 செய்யுள் நூல்களை அறநூல்கள்லேருந்து எடுத்து அது எல்லாத்தையும் தொகுத்து தமிழ் செய்யுள் கழம்பகம் அப்படின்ற ஒரு நூலாக தொகுத்துருக்கிறாரு. இந்த பாக்களுக்கு விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பாடலின் முன்னோடி. போப் வந்து தமிழை கற்கும் காலத்தில் நூலாசிரியராகவும் இருந்திருக்கிறாரு. பள்ளியில் படிக்கிறோம் குழந்தைங்களுக்கு வந்து இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு தனியாக, சரியா, பள்ளியில் குழந்தைங்களுக்கு தனியாக இலக்கணத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி வினாவிடை கொஷின் ஆன்சராக எழுதியிருக்கிறாரு. சரியா. அமைந்த 2 இலக்கண நூல்களை எழுதியிருக்காரு. குழந்தைங்களுக்கு வினாவிடை டைப்பில் 2 இலக்கண நூல்களை எழுதியிருக்காரு. பெரியவங்க கற்றுக்கிற மாதிரி இலக்கண நூல் 1ஐயும் எழுதியிருக்காரு. குழந்தைங்களுக்குன்னு 2 இலக்கண நூல், வினாவிடை டைப்பில் பெரியவங்களுக்கு இலக்கண நூல் 1 எழுதியிருக்காரு. ஓகேவா. மேலை நாட்டவர் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில், மேலை நாட்டவரும் புரிஞ்சுக்கிற வகையில் தமிழ் ஆங்கில அகராதியையும் ஆங்கில தமிழ் அகராதியையும் போப் வந்து வெளியிட்டிருக்காரு. ஓகேவா. தமிழில் வந்து வரலாற்று நூல்களை எழுதியிருக்காரு. தமிழில் நிறைய வரலாற்று நூல்கள், ஹிஸ்ட்ரி நூல்களை எழுதியிருக்காரு. தமிழில் நிறையா வரலாற்று நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் தமிழ் செய்யுள் இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில் செய்யுளை தொகுத்து நூலாக வந்து வெளியேற்றிருக்கிறாரு. அதை பாடநூலாகவும் ஸ்கூல் புக்காகவும் வைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காரு. ஓகேவா. அப்புறம் தமிழ் உரைநடை நூல் ஒன்று எழுதியிருக்காரு. இலக்கண நூல் பெரியவங்களுக்கு எழுதுகிற மாதிரியே உரைநடை நூல் ஒன்று எழுதியிருக்காரு போப் அவர்கள். 1858 ஊட்டி உதகமண்டலத்துக்கு வந்து அங்கே வந்து பள்ளி ஒன்றை தொடங்கி வச்சுருக்காரு. அங்கே ஆசிரியராகவும் வேலை பார்த்துருக்காரு. ஓகேவா. அப்புறம் தாயகத்துக்கு, அதாவது அவர் இங்கிலாந்துக்கு போய் 1885 போயிருக்காரு. 1908 அவர் சாகிற வரைக்கும் 23 வருஷம் இங்கிலாந்து இருந்து தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. அப்புறம் திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப். ஓகேவா. 40 வருஷம் திருக்குறளை படிச்சிருக்காரு. ஓகேவா. அதுக்கப்புறம் அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. எப்போ மொழிபெயர்த்தாருன்னா 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதே மாதிரி திருவாசகத்தையும் 1900 திருவாசகத்தை ஆங்கிலத்தில்
மொழிபெயர்த்திருக்கிறாரு. அது எப்போன்னா 80வது அகவையில். திருவாசகத்தை எப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா 1900 அவரோட 80 வயசில். 1820 பிறந்தாரா, அப்போ 1900 80 வயசில் அவர் வந்து திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. 80 வயசில் அவர் மொழிபெயர்த்த நூல் எதுன்னு கேட்டால் திருவாசகம். 1886 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் எதுன்னு கேட்டால் இது அது என்னது, திருக்குறள். சரி, 80 வயசில் மொழிபெயர்த்த நூல்னா திருவாசகம். தம் இறுதி காலத்தில் அவர் கடைசி டைமில் புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, அப்புறம் திருவருட்பயம் இதெல்லாம் வந்து பதிப்பிச்சிருக்காரு. பதிப்பித்த நூல்கள் 3: புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, திருவருட்பயன் அப்படின்றதெல்லாம் வந்து இறுதி காலத்தில் பதிப்பிச்சிருக்காரு. ஓகேவா. தமிழோட பெருமையை தரணி முழுவதும் பரப்பியிருக்காரு போப். அவர் 1908 பிப்ரவரி மாதம், ஓகேவா, 11ஆம் தேதி, எப்போ 11 பிப்ரவரி மாதம் வந்து 1908 இறந்துட்டார். ஓகேவா. அப்போது அவர் இறக்குறப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரோட கல்லறையில் எழுதணும் அப்படின்னு சொல்லி 1900 அவர் சொல்லியிருப்பார். ஓகேவா. தனது இறுதி முறியில் உயில் எழுதி வச்சுருந்தார். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான், கல்லறையில் எழுதுங்கன்னு சொல்லி. ஆங்கில மொழிகளை அன்னை மொழியாக கொண்ட போப் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்து கொண்டமை தமிழ் மாட்சியே. தமிழின் மாண்பை தமிழரும் உணரச் செய்த போப் அல்லரோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் எல்லாம் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். அதாவது ஆங்கில மொழியை வந்து அன்னை மொழி, அவரோட தாய்மொழி ஆங்கிலம், ஆனால் தமிழ் மாணவன்னு சொல்லி அவரோட கல்லறையில் எழுதி சொல்லியிருக்காரு. ஓகேவா. தமிழ் மாட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழின் மாண்பை வந்து தமிழர் உணரச் செய்ய போப் இப்போ வந்து போப்பை என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இறந்து கூட அவரோட கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் எழுதுனது இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர்னு சொல்கிறாங்க அவரை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் தன் மனத்தை கவர்ந்தவர் யாருமில்லை அப்படின்னு சொல்லி ஜி போப் சொல்லியிருக்காரு. ஜி போப் வந்து மாணிக்க வாசகர் பற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றோட தன் மனத்தை கவர்ந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா. மாணிக்க வாசகரை புகழ்ந்து பாடியிருக்கார். இந்த உலகத்திலே அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலை, ஓகே, இடையறா நிலையான பக்தி அப்படின்னு சொல்லி மாணிக்கவாசகரை புகழ்ந்திருக்கிறாரு. ஜி போப்பை வந்து செந்தமிழ் செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. டாக்டர் ஜி போப் அவர்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, செந்தமிழ் செம்மல். செந்தமிழ் செல்வம், செம்மல்னா யாரு? செந்தமிழ் செம்மல் ஜியு போப். ஓகேவா. ஜார்ஜ் யூக்லோ போப் 1839 இவர் சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னை வந்தோன்னே சாந்தோம் அப்படின்ற இடத்துல தமிழ் உரையை வந்து படித்து சொற்பொழிவாற்றிருக்காரு. ஓகேவா. ஆங்கிலேயரான இவர் வந்து தமிழுரை வந்து கூடியிருந்த தமிழர்களுக்கு பெரு வியப்பளிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக சொற்பொழிவாற்றிருக்காரு சாந்தோமில். தமிழ் மொழியை வந்து பயிலத் தொடங்கிய சிறிது காலத்திலேயே ஐரோப்பியரும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இவர் படித்தது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்காரங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஓகேவா. திருக்குறள், திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் சிறப்பு வாய்ந்தவை. திருக்குறள் எப்போ 1886 மொழிபெயர்த்திருக்கிறாரு. திருவாசகத்தை வந்து 1900 அவரோட 80வது வயசில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. போப் வந்து தஞ்சாவூர் வந்தப்போ தமிழ் இலக்கிய இலக்கணங்களையும் படிச்சிருக்கிறாரு தெளிவாக. அப்போ தான் வந்து தொல்காப்பியம், நன்னூல் முதலிய பேரிலக்கண நூல்களை பாடசாலை மாணவர் படிப்பது எளிதன்று என்பதை கண்டு சிறிய தமிழ், தஞ்சாவூரில் இருந்தப்போ தான் சிறிய தமிழ் இலக்கண நூல்களை வந்து எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. ஓகேவா. ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்காக நூல் ஒன்றை, ஓகேவா, தமிழ் ஹேண்ட்புக், அதாவது ஐரோப்பியர்கள் தமிழை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் கையேடு, தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்றத ஜி போப் எழுதியிருக்காரு. ஆங்கில மொழியில் எழுதப்பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார். ஓகேவா. இங்கிலீஷில் இருந்த தமிழ்நாட்டோட வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பிச்சார்.
பதிப்பிச்சும் செஞ்சுருக்கார். அதாவது ஆங்கிலத்தில் இருந்த தமிழ் மொழி வரலாற்றை வந்து தமிழில் எழுதி பதிப்பிக்கவும் செஞ்சுருக்கிறாரு. ஓகேவா? நம்ம தமிழ்மொழி வரலாறு தான், பட் இங்கிலீஷில் இருந்திருக்கு, அது தமிழில் எழுதி பதிப்பிச்சிருக்காரு. பள்ளிக்கூடங்களில் பயிலும் மாணவர்கள் தாய்மொழி வழியாக தான் வந்து அனைத்து துறை கல்வியையும் பெறுதல் வந்து முறையானதுன்னும் அத்தகைய கல்வியை பயனளிக்கும்னு போப் கருதினார். போப் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாம் தாய்மொழி வழியாகவே படிக்கணும், அதுதான் பயன்பெறவும் பயனுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து, எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலமருளிய பெரியார் யார் அப்படின்னா ஜியு போப். ஓகேவா? 70 வருஷம் வந்து தமிழோடு வாழ்ந்திருக்கிறாரு ஜியு போப். ஓகேவா? இவ்வளோ தான் ஜியு போப் பற்றி ஸ்கூல் புக்கில் உள்ளது கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு தலைவர் பற்றி பார்க்கலாம்.